If you look at the method which God used in making the male and female, தேவன் ஆணையும் பெண்ணையும் எவ்வாறு உண்டாக்கினார் என்ற அந்த முறைமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், you will see that God made the male first. முதலாவது தேவன் ஆணை உண்டாக்கினதை நீங்கள் பார்க்கலாம். And from verse 8 on it tells us how that God put him in the garden and gave him instructions and so on. பிறகு 8ஆம் வசனம் முதற்கொண்டு எப்படி தேவன் அவனை கொண்டு வந்து தோட்டத்தில் வைத்தார், அறிவுரைகளை கட்டளைகள் எல்லாம் கொடுத்தார், அதெல்லாம் பார்க்கலாம். Gave him a job, அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார், and told him what he can do and what he cannot do. அவன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் சொன்னார். And the Lord God said, verse 18, it is not good that a man should be alone, I will make him a helper comparable to him. 18ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Now to the man who was already living a complete life, a kind of full life, happy life, God said, it's not good for you to be alone. ஏற்கனவே நிறைவான சந்தோஷமான முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்துதான் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொன்னார். Because now man needs a companion. ஏனால் இப்பொழுது மனுஷனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. Why? ஏன்? Because here is a man who understands his purpose. ஏனென்றால் இங்கே தன்னுடைய நோக்கங்களை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். He is busy working with the mission of his life. தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கென்று உள்ள பணியிலே அவன் ரொம்ப தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். And he is not looking for a woman to marry. திருமணத்துக்காக ஒரு பெண்ணை அவன் தேடிக் கொண்டிருக்கவில்லை. He is not saying, God, I am unhappy. தேவனே நான் சந்தோஷமா இல்லை என்று அவன் சொல்லவில்லை. He is not saying, God, I am lonely. தேவனே நான் தனிமையா இருக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை. That is not the reasons for why you marry. இந்த காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்ள கூடாது. You must first, I told you about being single, you must first learn to be a happy single, the Bible teaches. நான் தனியா இருப்பது குறித்து போதித்தேன் இல்லையா? வேதம் சொல்லுகிறது முதலாவது தனியா இருக்கும்போதே சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். There is an idea among people that if you are alone you cannot be happy. மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருக்கு, அதாவது தனியா இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது என்று. It's wrong. God made man first, male first. Adam was alone, he was happy. அது தவறு. தேவன் முதலாவது மனுஷனை உண்டாக்கினார், ஆணை உண்டாக்கினார். ஆதாம் தனியாக தான் இருந்தான், அப்பொழுதே அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். And then God said, now you have something to contribute and to give, therefore now we'll make a helper for you. பிறகுதான் தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது நீ கொடுப்பதற்கு உன்கிட்ட ஏதோ இருக்குது, ஆகவே இப்பொழுது நான் உனக்கு ஒரு துணையை தருகிறேன். Why a companion? Because you can share with her. எதற்கு துணை? அவளோடு கூட நீ பகிர்ந்து கொள்வதற்காக. Big job to do, you can have a companion to accompany you in this. மிகப்பெரிய வேலை உனக்கு உண்டு, ஆகவே இதற்கு துணையாக இருப்பதற்கு ஒரு துணை உனக்கு தருகிறேன். Then in verse 21 we read, the Lord God caused a deep sleep to fall on Adam, and he slept, and he took one of the ribs and closed up the flesh in its place. 21 சொல்கிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். And the rib which the Lord God had taken from man he made into a woman, and he brought her to the man. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். Then Adam said, this is now bone of my bones and flesh of my flesh, she shall be called woman, because she was taken out of man. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். And literally he speaks out prophetically. He says, therefore a man shall leave his father and mother and be joined to his wife, and they shall become one flesh. இங்கே எழுத்தின்படியே தீர்க்கதரிசனம் போல என்ன சொல்லுகிறான்? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Now we covered all these things. எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே படித்தோம். So man was by himself as a single person. ஆகவே முதலாவது மனுஷன் தனியாளாக இருந்தான். As a single person he was successful, happy, fulfilled. தனியாளாகவே சந்தோஷமாய் வெற்றிகரமாய் திருப்தியானவனாய் இருந்தான். Then God said, now you are in a position to get a companion. பிறகு தேவன் சொல்லுகிறார், இப்போது ஒரு துணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில நீ இருக்கிறாய். This is the principle always to be followed. இந்த கோட்பாட்டை நாம் எப்பொழுதுமே பின்பற்ற வேண்டும். Now I think in a way we see it followed. நான் நினைக்கிறேன் ஒரு விதத்திலே இது பின்பற்றப்படுவதை நாம் காணுகிறோம். Have you ever seen people looking for a boy for their daughter or a girl for their son? தன்னுடைய மகளுக்கு அல்லது மகனுக்கு வரன் தேடுகிறத பார்த்திருக்கீங்களா நீங்க? You know, they look for a person who's a happy person, who's a well adapted person. நன்றாய் சந்தோஷமா இருக்கக்கூடிய சரியான ஒரு ஆளை தான் தேடிக் கொண்டிருப்பார்கள். They look for a boy who's got a job, who can take care of the wife and so on. பையன் பார்த்தா பையனை தேடுறாங்கன்னு சொன்னா நல்ல வேலையில நல்லா இருக்கிற ஒரு பையனை. If you say my boy is just sitting around, nobody will give the girl. என் பையன் சும்மா வீட்ல தான் இருக்கான்னு சொன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. The boy must be like Adam, busy working. பையன் வந்து பையன் ஆதாம் போல இருக்கணும், அவன் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கணும், தரிசனம் இருக்கணும். Now these are not things invented by men, these are the principles put in place by God from the beginning. இவைகளெல்லாம் மனுஷராலே கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள் அல்ல, இவைகளெல்லாம் ஆதியிலிருந்தே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள். When you violate this principle then you run into trouble. இந்த கோட்பாடுகளை மீறும்போது தான் பிரச்சனை ஏற்படுகிறது.
And we saw all that. இதெல்லாம் நாம் பார்த்தோம். But we are looking at how actually marriage came about. திருமணம் எவ்வாறு ஏற்பட்டது அதை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். So we saw I will add a companion to you. தேவன் சொன்னா நீ தனியா இனிமேல் இருக்காத, உனக்கு ஒரு துணையை தருகிறேன். Because you are a fit person, you are an eligible bachelor now, you can get married. ஏனா இப்போது கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி உனக்கு உண்டாகி விட்டது, ஆகவே உனக்கு துணையை தருகிறேன். So God got him a companion. ஆகவே தான் ஒரு துணையை தேவன் அவனுக்கு தந்தார். This is the principle behind how marriage was put in place. திருமணமானது எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, அதற்கான கோட்பாடு இது. Now every detail is not available here. பாருங்க இங்க எல்லா விவரமும் கொடுக்கப்படவில்லை. But the basic details are there. ஆனா அடிப்படை விவரங்கள் இங்க இருக்கு. Now once you read this and learn the basic principle, இந்த வாசித்து இந்த அடிப்படை கோட்பாடுகளை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு then you can go to the other passages and fill in the gaps. பிறகு மற்ற பகுதிகளுக்கு சென்று இங்க இல்லாத காரியங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். It says that God took a rib from man and made a woman and all that. என்ன சொல்லுகிறது? தேவன் விலா எலும்பு எடுத்து மனுஷியை உண்டாக்கினார் என்றெல்லாம் சொல்லுகிறது. And he said she is the bone of my bone, flesh of my flesh. அவன் சொல்லுகிறான் இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். All of that is said here. இதெல்லாம் இங்க இருக்கு. But then it is developed later on by other writers in the scriptures. அதன் பிறகு வேத வாக்கியங்களிலே மற்ற ஆசிரியர்கள் இதை இன்னும் கொஞ்சம் மேலே வளர்த்து எழுதுகிறார்கள். They have read this thing and they have understood the principle and they give an exposition of what this means. அவர்கள் இதை வாசித்து இந்த கோட்பாடுகளை புரிந்து கொண்டு இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். So now we'll go to one such passage. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு செல்ல போகிறோம். Turn with me to Malachi chapter 2. திருப்பிக் கொள்வோம் மல்கியா 2ஆம் அதிகாரம். Let me read to you from verse 13 onwards. 13ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 13 to 16. 13லிருந்து 16 வரை. Malachi 2 13 to 16. மல்கியா 2 13 முதல் 16 வரை. This is the second thing you do. You cover the altar of the Lord with tears, with weeping and crying, so he does not regard the offering anymore, nor receive it with goodwill from your hands. நீங்கள் இரண்டாந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். Here is a situation that people of God have a problem. They're coming and praying to God, crying and begging and screaming and doing all kinds of things. Their prayers are not answered. இங்க என்ன பிரச்சனைனா தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் வந்து அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், எல்லாம் பெருமூச்சு விடுகிறார்கள், என்றாலும் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறது. You know, when people are not doing the right thing, they are doing this kind of thing. பாருங்க மக்கள் சரியான காரியங்களை செய்யாத இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார்கள். God didn't say, "Oh, how it's wonderful you're coming to my altar and crying every day." ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன அற்புதமா இருக்கு, ஒவ்வொரு நாளையும் பீடத்தாண்டவரை நீங்களாம் கண்ணீர் விடுறீங்களேன்னு சொல்லல. God said, "You can cry all you want, I'm not going to answer you." தேவன் சொல்ல எவ்வளவு வேணா அழுங்க, ஆனா நான் பதில் கொடுக்க போறது இல்ல. You know, God's plan is not that men should cry in prayer. ஜெபத்திலே மக்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. God's plan is that they should come as children and ask, knowing their rights, and receive from him. தேவனுடைய திட்டம் என்ன? ஜனங்கள் பிள்ளைகளாய் தங்கள் உரிமைகளை அறிந்தவர்களாய் வந்து அவரிடத்தில் கேட்க வேண்டும். அதுதான். That is your plan also for your children. அதுதான் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய திட்டமும் கூட. Now if they are coming and crying and weeping and rolling on the floor and making a lot of trouble for you, and you don't want to give them, then that means there is some problem there. பாருங்க உங்க பிள்ளைகள் நீங்க கொடுக்க விரும்பாத இருக்கும்போது அவங்க வந்து அழுது புரண்டு தரையில உருண்டு பரண்டாங்கன்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். There's a reason why you as a good parent will not give what your child wants no matter how much he cries. உங்களுடைய பிள்ளை எவ்வளவுதான் அழுதாலும் சரி, நல்ல பெற்றோராகி நீங்கள் பிள்ளை கேட்கிறதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். God is very much like that. தேவனும் அப்படிப்பட்டவர் தான். You are coming and weeping and crying and filling my altar with tears, but I'm not going to answer your prayer. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க வந்து அழுகிறீர்கள், புரளுகிறீர்கள், என்னுடைய பலிபீடத்தை கண்ணீரினால் நிரப்புகிறீர்கள், ஆனாலும் பதில் கொடுக்க மாட்டேன்றாரு. Why? ஏன்? See, they are saying for what reason? பாருங்க ஏன் என்று அவங்க கேக்குறாங்க. Verse 14 says, yet you say for what reason? 14 சொல்கிறது ஏன் என்று கேட்கிறீர்கள்? Because the Lord has been witness between you and the wife of your youth, with whom you have dealt treacherously. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. Now God comes to the point. இப்பதான் ஆண்டவர் விஷயத்துக்கு வராரு. One of the things that happened among the people of God when they kind of backslid and forgot the laws of God and the principles of God was that they were having tremendous family problems. தேவ ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருந்தபோது, தேவனுடைய பிரமாணங்களை மீறின போது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்னவென்றால் குடும்பத்திலே பிரச்சனை. When they did not listen to the word of God and care about the principles of God, there were tremendous family problems. தேவனுடைய வார்த்தைகளை கவனியாமல், தேவனுடைய கோட்பாடுகளை மதியாமல் இருந்தபோது
பயங்கரமான குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டது. What kind of a problem? என்ன விதமான பிரச்சனை? It seems like that the men were dealing with their wives treacherously, not right, being mean. அதாவது புருஷர்கள் தங்கள் மனைவிகளுக்கு துரோகம் பண்ணி ஒரு அப்படிப்பட்ட விதத்துல வாழ்ந்து வந்தார்கள். What did it involve to be treacherous? துரோகம்னா அது என்னது? Some of them took another wife. சிலர் வேறொரு மனைவியை கொண்டார்கள். Some of them were fooling around with other women. வேறு சிலர் மற்ற பெண்களோடு சுற்றி கொண்டிருந்தார்கள். Some of them would not treat them right with love and compassion. வேறு சிலர் மனைவியை அன்போடு மனதிற்கத்தோடு கூட நடத்தவில்லை. Some of them were violent maybe. சிலர் ஒருவேளை வன்முறையா நடந்து கொண்டிருக்கலாம். Something was happening like this. All of these things were things that were happening, from those days. பாருங்க, இந்த காரியங்கள்லாம் ஏதோ நடந்தது, இவைகள் எல்லாம் அந்த நாள்ல இருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. But when it happens, people often think nobody is looking. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? யாருமே இதெல்லாம் பார்க்கிறதே கிடையாது. But God butts in right in the middle of their prayer and their crying and their religious crying and prayer. He says, I'm not going to answer your prayer because you are not treating your wife right. இவர்கள் இந்த அளவுக்கு ரொம்ப பக்திமான்களை போல கூச்சல் போட்டு அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அங்க சொல்றாரு, உங்கள் ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுக்க போறதே கிடையாது. Because you are not dealing with her correctly. ஏன்டா சரியா மனைவியோடு கூட நீ வாழவில்லை. How does God know? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? God uses a very important phrase here. தேவன் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை இங்க பயன்படுத்துகிறார். It says, because the Lord has been witness between you and the wife of your youth. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார் என்று ஒரு வாக்கியம் வருகிறது. I want to explain this a little bit. இத கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Now when we go to the weddings these days, இந்த நாட்களிலே நான் திருமணங்களுக்கு செல்லும்போது what does the preacher say? பிரசங்கியார் என்ன சொல்றாரு? We're gathered in the presence of God and in the presence of this congregation. நாம் கர்த்தருடைய சமூகத்திலும் இங்க கூடி வந்திருக்கிற மக்களின் சமூகத்திலும் இருக்கிறோம் அப்படின்றாரு. What this means to the people is that God is here. அதாவது இது மக்களுக்கு என்ன அர்த்தமாகும் சொன்னா ஏதோ கர்த்தர் இங்க இருக்கிறார். God is also attending the wedding just like you are attending the wedding. எப்படி நீங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களோ அதே போல கர்த்தரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். That is not what it is saying. அந்த அர்த்தத்துல கிடையாது அது. If you go and check into the original language and the implications of that phrase, it says God is saying, I have come in this marriage as a third person and sandwiched right in between you two. பாருங்க, மூல பாஷையில பேருடைய அர்த்தத்தை கவனிக்கும் போது அங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்க ரெண்டு பேருக்கும் இடையே மூன்றாவதாக நான் வந்திருக்கிறேன், ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இருக்கேன்றாரு. When a child of God gets married, தேவனுடைய பிள்ளைக்கு திருமணமாகும் போது there is a third person that comes in not to visit the marriage and give you some gifts in the marriage and greet you and bless you in the marriage, but to stay with you throughout that marriage. அந்த திருமணத்திலே மூன்றாவது ஒரு ஆள் வருகிறார். எதற்காக? ஏதோ கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வதித்து பரிசு கொடுத்துட்டு போக கிடையாது, மாறாக திருமணத்திலே தங்கி இருக்கும்படியாக வருகிறார். I think we have to say this every time when we perform the wedding. நினைக்கிறேன் திருமண வைபவத்தை நடத்தி வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். Sometimes the books have to be altered and written over again. I think சில சமயத்துல அந்த புத்தகங்களை கொஞ்சம் மாத்தி எழுத வேண்டி இருக்கும் போல. There are some very good things there, but these things must be added. சில நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு, ஆனா இவைகளும் சேர்க்கப்பட வேண்டும். Because that boy or the girl shouldn't think that God is also visiting. ஏன்னா அந்த பையனோ அல்லது பெண்ணோ கர்த்தர் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போறாருன்னு நினைக்க கூடாது. God is simply saying, by this arrangement of marriage, by this ordinance of marriage and the ceremony of marriage, you are inviting a third person also to be a party to this marriage throughout the marriage. பாருங்க, இந்த திருமணத்தின் மூலமா தேவன் என்ன சொல்கிறார்? அந்த திருமண வைபவம் அல்லது திருமண நியமத்தின் மூலமாக இந்த திருமணத்திலே என்றென்றைக்கும் கூட இருக்கும்படி மூன்றாவது ஒரு ஆளையும் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று சொல்கிறார். So that he is not only a witness on that day to your wedding vows, he is a witness every day to how you live with one another. ஆகவே திருமண நாள் அன்று நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்களே, அதற்கு மட்டும் அவர் சாட்சி அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதற்கும் சாட்சியா இருக்கிறார். He is a witness. அவர் சாட்சி. God presides over our marriage. நம்முடைய திருமணத்துக்கு தலைமை தாங்குவதே தேவன்தான். Now everybody is serious. எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. He is in our home. அவர் நம்முடைய வீட்டில் இருக்கிறார். He is the third person in the marriage. திருமணத்திலே மூன்றாவது இருக்கிறவர் அவர்தான். We are not just married to a wife, we are just married to God himself. பாருங்க, நாம் வெறும் மனைவியோடு கல்யாணம் செய்து கொள்ள தேவனோடவே நமக்கு திருமணம் ஆகிறது. God is a party to this marriage. இந்த திருமணத்திலே தேவன் ஒரு ஆளா இருக்கிறார். He says, I am with it, I am there and I am a witness. தேவன் சொல்றார், நான் அங்க இருக்கிறேன், நான் சாட்சியா இருக்கிறேன். I was there when you married her. நீ அவளை திருமணம் செய்து கொள்ளும்போது அங்க இருந்தேன். I am there now when you don't treat her right. இப்போது நீ அதை சரியா நடத்தலையே, அப்போதும் நான் அங்கதான் இருக்கேன். That is why I won't answer the prayer, he says. ஆகவே தான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றாரு. Now let me say something.
what kind of principle do we see here? பாருங்க இங்க என்ன விதமான ஒரு கோட்பாட்டை நாம் பார்க்கிறோம். I will put it in this way. அதை நான் இப்படி சொல்லலாம். Remember, Bible is a book of principles. பாருங்க நான் சொன்னேன்ல வேதம் கோட்பாடுகளின் புத்தகம் என்று. That is why there is a big difference between just a simple Bible study and real Bible teaching. ஆகவே தான் ஒரு சாதாரண வேத பாடத்துக்கும் வேதத்தின் போதனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. Simple Bible study sometimes just they take and say what does the Bible say? பாருங்க வேத பாடம் சொல்லும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னு அப்படியே எடுத்து சொல்வாங்க. Go home knowing what the Bible says. ஆக வீட்டுக்கு போகும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னு அந்த அறிவு மாத்திரம் இருக்கும். But you don't know what it says to you now in your situation. ஆனால் இப்போது இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே உங்கள் சூழ்நிலைக்கு அது என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது. That is not a Bible study, that's a real Bible teaching. பாருங்க அதல்ல பைபிள் ஸ்டடி, அதுதான் உண்மையான வேதத்தின் போதனை. So I never have Bible studies. ஆகவே தான் நான் ஒரு நாளும் பைபிள் ஸ்டடி வைக்கிறதே கிடையாது. I am not interested in Bible study. பைபிள் ஸ்டடியிலே எனக்கு ஆர்வம் கிடையாது. I am interested in Bible preaching and teaching. வேதத்தை போதித்து பிரசங்கிப்பதில தான் எனக்கு ஆர்வம். I don't want to just know what the Bible said or what Malachi said or what God said. வேதம் என்ன சொல்லுது, மல்கியா என்ன சொன்னா, தேவன் என்ன சொன்னா, அத அறிந்து கொள்வதில மட்டும் எனக்கு ஆர்வம் இல்ல. What is God saying to me right now in my life, in my home, in my family, in my situation? என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சூழ்நிலையிலே, என்னுடைய குடும்பத்திலே தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் அதை அறிய விரும்புகிறேன். What does this mean to me? இது எனக்கு என்ன அர்த்தமாகிறது? What is the principle here that I must take and practice? இங்க என்ன கோட்பாடு இருக்கிறது நான் எடுத்து நான் பயன்படுத்தும்படியாக? I tell you my friend, if we understand some of these things, our marriages and our homes will be so successful and so happy. நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, இந்த கோட்பாடுகளை எடுத்து நாம் பயன்படுத்தும்போது நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாய் சந்தோஷமா இருக்கும். Every home can be a happy home. ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சிகரமான குடும்பமா இருக்க முடியும். No matter what the problem is, every problem can be fixed. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்ய முடியும். When you understand this, இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, what is the principle? என்ன கோட்பாடு அது? Marriage is not just for you, marriage is for him. திருமணம் என்பது வெறும் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் சேர்த்து. God says, I'm going to be with you. தேவன் சொல்றார், நான் உங்க கூட இருக்க போறேன். When you got married, I come right there and I stay with you. நீ திருமணம் செய்து கொள்ளும்போது நாங்க வருகிறேன், அங்கேயே தங்கி விடுகிறேன். Why does he want to stay with us? ஏன் அவர் நம்மோடு கூட தங்க Why விரும்புகிறார்? do I say that marriage is for him? திருமணம் அவருக்கு என்று ஏன் நான் சொல்லுகிறேன்? Not just between the two people getting married, but for him. ஏதோ திருமணம் செய்து கொள்கிற ரெண்டு பேருக்கு இடையே அல்ல, அவருக்கு அது. Most people think that marriage is for me. I have found a wife or I have found a husband. நிறைய பேர் எனக்கு கல்யாணம், நான் ஒரு புருஷனை கண்டுபிடிச்சிட்டேன், மனைவியை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. No, I'll show you why it's not just for you. ஏன் உங்களுக்கு மட்டும் அல்ல, அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Listen to this. இதை கவனிங்க. Verse 15. 15. But did he not make them one, having a remnant of the spirit? And why one? He seeks godly offspring. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. Why did God make man? ஏன் தேவன் மனுஷனை உண்டாக்கினார்? One man. ஒரு மனுஷன். Why did he just start with one man? ஏன் ஒரு மனுஷன்ல ஆரம்பித்தார்? So that he can give a woman and through that have many children. அவனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து அதன் மூலமாய் பல பிள்ளைகளை அவன் பெற்றெடுக்கும்படியாக. So God wants many children. ஆகவே தேவனுக்கு பல பிள்ளைகள் தேவை. So when you are getting married, ஆக உங்களுக்கு திருமணம் ஆகும்போது, it's not because you like to get married. ஏதோ நீங்க திருமணம் செய்து கொள்ள விரும்புறதுனால அப்படி கிடையாது. It is because God wants many children. He says, all right, come now, I put you both together and I'm going to preside over this marriage so that you can give me many children. தேவனுக்கு பல பிள்ளைகள் தேவையா இருக்கிறபடினால, சரி வாங்க ரெண்டு பேருக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், நானே தலைமை தாங்கி அங்க இருக்கிறேன், அதன் மூலமாய் நீங்கள் பல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹலோ. That is why it's not just for us. ஆகவே இது வெறும் நமக்காக மட்டும் கிடையாது. This has far reaching implications. பாருங்க இதனுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. Why? ஏன்? Because God is not only there. ஏன்னா தேவன் அங்க இருக்கிறது மட்டுமல்ல, God is there to get something for himself. தேவன் தமக்கென்று ஒன்றை பெறும்படியாக அங்க இருக்கிறார். He wants something out of this marriage. இந்த திருமணத்திலிருந்து அவருக்கு ஏதோ தேவைப்படுகிறது. What does he want? அவருக்கு என்ன தேவை? He wants to produce children out of this marriage. இந்த திருமணத்திலிருந்து பிள்ளைகளை பெற்றெடுக்க விரும்புகிறார். Now you may say, what is the big news about this, brother? நீங்க கேட்கலாம், இது என்னங்க பெரிய விஷயம் அப்படினு. Well, I'll show you what it is. அது என்னன்னு காண்பிக்கிறேன் உங்களுக்கு. God wants to bring forth children out of that marriage. தேவன் அந்த திருமணத்திலிருந்து பிள்ளைகளை பெற்றெடுக்க விரும்புகிறார். Therefore, marriage is a covenant with God to produce new products. ஆகவே புதிய பொருட்களை உற்பத்தி செய்து கொள்ளும்படிக்கு திருமணம் என்பது தேவனோடு செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை. It is a covenant not just with your wife or with your husband, it is a covenant with God himself to join hands with him to fulfill his purpose
Because he is seeking a godly seed. தேவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி விரும்புகிறபடியினாலே இந்த திருமண உடன்படிக்கை வெறும் உங்கள் கணவனோடு அல்லது மனைவியோடு மட்டுமல்ல, அது தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையா இருக்கிறது. So marriage is God's project to collect righteous or godly seed. ஆகவே திருமணம் என்பது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்று. God wants a godly seed to be raised. தேவ பக்தியுள்ள சந்ததி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now turn with me to Psalm 127. I'm going to come back to Malachi 2. Keep your மல்கியா 2க்கு திரும்ப வர போகிறேன் நானே. இப்போ சங்கீதம் 127க்கு செல்வோம் நாம. 1 minute to Psalm 127. சங்கீதம் 127க்கு செல்வோம். Let me read to you from verse 1. ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன். Now we have all known these verses for a long time. இந்த வசனம் எல்லாம் ரொம்ப நாளா நம்ம எல்லாருக்கும் தெரியும். But let's see how well we have understood. எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம். Unless the Lord builds the house, they labor in vain who build it. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. What is it saying? என்ன சொல்கிறது? It is saying that every marriage is where God is, and God is building that house. Literally, he is a partner in that enterprise. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் அங்கே இருக்கிறார், அவர் பார்ட்னராக இருந்து அந்த வீட்டை கட்டுகிறார் என்று சொல்கிறது. He is a person in marriage. திருமணத்திலே அவரும் ஒருவராய் இருக்கிறார். He is the third person in that marriage. அந்த திருமணத்திலே அவர் மூன்றாவது நபராய் இருக்கிறார். Says the watchman stays awake in vain. It says, and second verse says, it is vain for you to rise up early to sit up late to eat the bread of sorrows, for so he gives his beloved sleep. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். Now a lot of people from this verse only got what the last sentence says. நிறைய பேர் இந்த வசனத்துல இருந்து கடைசி வாக்கியம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கறாங்க. They believe that God helps us to sleep well. நாம் நல்லா தூங்க ஆண்டவர் உதவி செய்கிறார். It's not just saying that. வெறும் அத மட்டும் அது சொல்லல. It is saying that most people are sitting up late and rising up early and sitting up late and eating the bread of sorrows. That is the way they live. They live by the sweat of their brow and by just their labor. அதாவது என்ன சொல்லுகிறது, நிறைய பேர் காலையில எழுந்துறாங்க, ராத்திரி எல்லாம் வேலை செய்யறாங்க, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறார்கள். அதாவது அவர்கள் நெற்றி வேர்வை சிந்தி அப்படிப்பட்ட ஒரு வருத்தமான வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று சொல்கிறது. They are trying to build their life. அவருடைய வாழ்க்கையை அவர்களே கட்ட பார்க்கிறார்கள். How true it is. அது எவ்வளவு உண்மை பாருங்க. You see, in most homes you will see that people are trying to build this family, this enterprise on their own without help from God. அநேக குடும்பங்களை பாருங்கள், தேவனுடைய உதவி இல்லாமல் அவர்கள் தாமாகவே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கட்ட முயற்சிக்கிறார்கள். They take it upon themselves. They believe that their labor, their work is going to bring something forth. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம் தான் எதையாலும் கொண்டு வரும் என்று தாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். Now in Tamil they have a thing that I see in some houses and business places. சில வியாபார இடங்கள்ல சில வீடுகள்லாம் தமிழ் இந்த வாக்கியத்தை பாப்பேன் நான். உழைப்பே உயர்வை தரும். முதல்ல அதை தூக்கி எறிங்க. Hello, some people are shocked. சிலருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. என்னையா உழைப்பு மேல நம்பிக்கை இல்லையா? You don't believe in working? நீங்க என்ன உழைப்பை நம்புறது இல்லையா? I believe in working. நான் உழைப்பை நம்புகிறேன். But that's not the Bible. ஆனா அதல்ல வேதாகமம். Bible doesn't say that if you work hard you will become rich. கஷ்டப்பட்டு உழைத்தா நீங்க ஐஸ்வர்யவானாவீங்கன்னு வேதம் சொல்லல. The Bible doesn't say that if you work hard just by a good work, hard work you can come up. கஷ்டப்பட்டு உழைச்சா நல்லா உயர்ந்து விடலாம் என்று வேதம் சொல்கிறது இல்லை. The Bible says it is the blessing of the Lord that maketh rich. வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். So உழைப்பே உயர்வு தரும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதமே அத மாட்டுங்க முதல்ல. And keep looking at it every day. அதையே ஒவ்வொரு நாளும் பாருங்க. Nothing wrong with working. பாருங்க வேலை உழைக்கிறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. Our Indians are very good workers. பாருங்க உழைப்புல இந்தியர்கள் சிறந்தவர்கள். Ask these young people, some of them don't get to go home till 9 o'clock. பாருங்க சில வாலிபர்களை கேட்டு பாருங்க, சிலர் 9 மணி வரைக்கும் வீட்டுக்கே போறது இல்ல. Nowadays it's very difficult to visit people as a pastor because 8 o'clock nobody is at home. இப்பலாம் ஒரு பாஸ்டரா வீட்டுக்கு விசிட்டிங் போக முடியல, ஏன்னா 8 மணி வரைக்கும் வீட்டுக்கு யாரும் வரதே இல்ல. I don't know what these pastors that are always visiting doing nowadays. எப்போ விசிட்டிங் போறாங்களா அந்த பாஸ்டர்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. Nobody is home, it's locked. ஏன்னா வீட்ல யாரும் இருக்கிறது இல்ல, பூட்டி Husband இருக்கு. has gone to work, wife has gone to work. What time they come back? They say 8:30, 9 o'clock. கணவன் வேலைக்கு போயாச்சு, மனைவி வேலைக்கு போயாச்சு, எப்போ வருவாங்கன்னா 8:30 மணி 9 மணின்றாங்க. They work late. அவ்வளவு நேரம் வேலை செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். From the village to the city, all kinds of people work very hard.
கிராமத்திலும் சரி பட்டணத்திலும் சரி எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். Because they have this policy that if I work hard, somehow I'll come up. ஏன்னா என்ன அவங்களுக்கு கொள்கைன்னா கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா மேல வந்துடலாம். They never acknowledge this third person in their home. தங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மூன்றாவது நபரை அங்கீகரிப்பதே கிடையாது. The person who makes all things possible. எல்லாவற்றையும் அவளுக்கு வாய்க்க பண்ணுகிற இந்த மூன்றாவது நபரை, The person who brings blessings. ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இவரை, When that person is there, அவர் அங்க இருக்கும்போது you don't have to rise up so early and sit up so late and eat the bread of sorrow. You'll have a good sleep, it says. அதிகாலையில எழுந்து ராத்திரில ரொம்ப நேரம் வேலை செய்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்க தேவையில்ல, நல்லா தூங்குவீங்கன்னு சொல்லுது. Hello. ஹலோ, Now you understand that? இப்ப புரியுதா உங்களுக்கு? Because it is not just by your labor. ஏன்னா இது வெறும் உங்களுடைய உழைப்பு அல்ல. Because you have the blessing of the Lord, what you can do in 16 hours, now you are able to do in 8 hours. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கறனால 16 மணி நேர வேலை இப்போ 8 மணி நேரத்துல உங்களால முடிக்க The முடியுது. blessing of the Lord brings wisdom for you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு The வருகிறது. blessing of the Lord brings knowledge and understanding. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஞானத்தை அறிவையும் கொண்டு The வருகிறது. blessing of the Lord causes favor to come your way. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி The செய்கிறது. blessing of the Lord opens doors for you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வாசல்களை திறக்கிறது. So you are still working, but things are made that much easier. பாருங்க, நீங்க உழைக்கிறீர்கள் என்றாலும் எல்லாமே உங்களுக்கு So சுலபமாக்கப்படுகிறது. that when you sit down to eat, you are enjoying your food. ஆகவே தான் சாப்பிட உட்காரும்போது அதை ரசிச்சு சாப்பிடுறீங்க. When you lay down to sleep, you can really lay down and sleep. படுத்துக் கொள்ளும்போது நல்லா படுத்து தூங்க முடிகிறது. People that depend upon their labor and their work and only in the work of their hands, they cannot sleep and they cannot eat happily. தங்களுடைய உழைப்பை தங்களுடைய கையின் பிரயாசத்தை மட்டுமே நம்புகிற ஆட்களால தான் ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது. That is why the Bible says it is the Lord that builds the house, and if he doesn't build it, they labor in vain that do it. ஆகவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், அவர் கட்டலன்னு சொன்னா அதை கட்ட எடுக்கிற முயற்சி எல்லாம் வீண். Hello. ஹலோ, If the Lord is not building your house, கர்த்தர் உங்க வீட்டை கட்டலன்னா, if it's not built with the blessing of God, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களால அது if he கட்டப்படலன்னா, is not the number one person in your life, உங்கள் வாழ்க்கையில அவர் முதலிடத்தில் இல்லை என்றால், if he is not acknowledged, அவரை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை his என்றால், wisdom, his strength, his power is not there, அவருடைய ஞானம், பலன், ஆற்றல் இதெல்லாம் அங்க இல்லைன்னா, they that labor, they are doing it in vain, it அவர் says. பிரயாசப்படுகிறவர்கள் வீணாய் Many பிரயாசப்படுகிறார்கள் people என்று work சொல்லுது. all their life, and the end of their life they find they have nothing. நிறைய பேர் வாழ்நாளெல்லாம் உழைக்கிறாங்க, முடிவுல பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அதுதான், Nobody can say that they didn't work. யாருமே அவங்கள பார்த்து இவங்க வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது. You know, that's not the problem. அதெல்லாம் பிரச்சனை. They did not acknowledge who is the one that is building the house. அந்த வீட்டை கட்டுகிறது யார் என்பதை அங்கீகரிக்காமல் விட்டு விடுகிறார்கள். Everybody lift up and say, lift up your hands and எல்லார say, கரங்களை வைத்து சொல்லுங்க, the Lord is building my house. கர்த்தர் என் வீட்டை The கட்டுகிறார். Lord is building my business. கர்த்தர் என் வியாபாரத்தை The கட்டுகிறார். Lord is building my profession. கர்த்தர் என் தொழிலை கட்டுகிறார். The Lord is in my studies. கர்த்தர் என் படிப்பிலே இருக்கிறார். The Lord is in everything. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். Well, it becomes sweeter and better when the Lord is there. கர்த்தர் இருக்கும்போது எல்லாம் இன்பமா இருக்குது, நல்லா இருக்கு. All challenges are met with great strength. எல்லா சவால்களையும் மிகுந்த பலனோடு கூட நாம் சந்திக்க But முடிகிறது. then, having said that, it comes and connects it to children and house and all that. இது சொன்ன பிறகுதான் வீட்டோடு பிள்ளைகளோடு கூட எல்லாம் அது I சம்பந்தப்படுத்தப்படுகிறது. come to this point because now we are going to say a few things about children. இதை ஏன் சொல்ல போறேன்னா, பிள்ளைகளை குறித்து சில காரியங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். We're talking about how marriage came about. திருமணம் எப்படி ஏற்பட்டது நான் சொன்னேன் இல்லையா? But we need to talk about how family comes about எப்படி also. குடும்பம் உண்டாகிறது அதை பற்றியும் பேச And வேண்டும். what is God's purpose and plan, and what is God's thought on you and your family, your children and all that. உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய எண்ணம் என்ன, திட்டம் என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். Not just husband and wife, you're going to have children also. வெறும் கணவன் மனைவி மட்டும் இல்ல, பிள்ளைகளும் இருக்க போகிறார்கள். So verse 3 says, ஆகவே தான் 3ஆம் வசனம் சொல்லுது, behold, children are a heritage from the Lord. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are a heritage of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Many translations give it as a gift of the Lord. பல மொழிபெயர்ப்புகள் கர்த்தரால் வரும் ஈவு என்று சொல்லுகிறது. But really it means children, they're not only a gift of God, they are God's. They belong to God. அவர்கள் தேவனுடைய ஈவு மட்டும் கிடையாது, பிள்ளைகள் மெய்யாகவே தேவனுடையவர்களாக இருக்கிறார்கள். When we say this is my heritage, it literally means that it belongs to me, that's my heritage, that's my, I own it, you know. சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? இது என்னுடையது, எனக்கு சொந்தமானது, அதான் அர்த்தம். So the Lord is really saying the children of your house really belong to him. ஆகவே கர்த்தர் சொல்றார், உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். How do you like that? இது எப்படி இருக்கு? Children says your children are mine. கர்த்தர் சொல்றார், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள்.
Now all the people that are saying, well, I'm burdened about my children, brother, you sit up straight. என் பிள்ளைகளை குறித்து ஒரே பாரமா இருக்கு பிரதர்னு சொல்லாங்களா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. God says, your children are mine. தேவன் சொல்ல உங்க பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். They are the heritage of the Lord. அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம். God owns them. கர்த்தர் தான் அவங்களுக்கு சொந்தக்காரர். God has a plan for them. தேவன் அவங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a purpose for them. தேவன் அவங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். That is why when you got married, God was right there. ஆகவே தான் நீங்கள் திருமணம் செய்தபோது தேவன் அங்க நடுவுல வந்தார். Why was he right there? ஏன் அங்க இருந்தார் அவர்? That's why Malachi chapter 2 verse 14 says. அங்க தான் மல்கியா 2:14 சொல்லுகிறது. Verse 15 says. 15 சொல்லுகிறது. Why did he make Adam as one? ஏன் ஆதாமை ஒருவனாய் படைத்தார்? So that he can from that one start and create godly seed. அந்த ஒருவனிலிருந்து ஆரம்பித்து தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக. So for that reason God comes into your marriage. இதற்காக தான் தேவன் உங்கள் திருமணத்திலே வருகிறார். That is why he becomes the third person. ஆகவே தான் அவர் மூன்றாவது நபராக அங்கே இருக்கிறார். Why? ஏன்? Because he is interested, the God who made Adam and started with one man is now interested in multiplying this human race. ஒரு ஆளாகிய ஆதாமில் ஆரம்பித்த தேவன் இந்த மனு வர்க்கத்தை பெருகச் செய்ய வேண்டும். அதுவும் தேவபக்தி உள்ள ஜனங்கள் தேவபக்தி உள்ள சந்ததியை பெறுவதிலே அவர் அதிக ஆர்வமா இருக்கிறார். That is why I think Christians ought not to be in favor of abortion. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த கருக்கலைப்பிலே ஆர்வம் காட்டக்கூடாது என்று. Why? ஏன்? Because you are meddling with his property. ஏன்னா அவருடைய சொத்தை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க. God says they are my heritage. தேவன் சொல்றார் இவங்கலாம் என்னுடைய சொத்து. I came into your marriage so that I can have a godly offspring. உங்களுடைய திருமணத்துக்குள்ள ஏன் நான் வந்தேன் என்றால் தேவபக்தியுள்ள சந்ததியை நீங்கள் பெறும்படியாக. I am looking for a seed. ஒரு சந்ததியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I want a godly seed. தேவபக்தியுள்ள சந்ததி எனக்கு வேணும். I want the godly seed to multiply. தேவபக்தியுள்ள சந்ததி பெருக வேண்டும் நான் விரும்புறேன். I am there to bless it. அதை ஆசீர்வதிக்கவே நான் I இருக்கிறேன். am there to make it possible. அதை சாத்தியமாக்கவே நான் இருக்கிறேன். God is interested in you bringing forth a godly seed. நீங்கள் தேவபக்தியுள்ள சந்ததியை பெறுவதிலே தேவன் ஆர்வமாய் இருக்கிறார். That is why in one of the passages in the Old Testament when God says I will bless the bread and water, remove sickness from your midst. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று தேவன் சொல்லும்போது then he says there shall not be any that is barren among you. அங்க என்ன சொல்லுகிறார்? மலடு உன் தேசத்திலே இருப்பதில்லை. Hello. God says there shall not be any barren in your whole nation. He's talking to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசும்போது தான் சொல்றார் மலடு உன் தேசத்திலே இருப்பதில்லை. Now people are praying, God give me a child, God give me a child. மக்கள் என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே குழந்தையை தாரும் குழந்தையை தாரும் அப்படின்றாங்க. God says before you started begging for a child, I want a child for you. That is why I am there. நீ குழந்தை வேணும் கெஞ்சத்துக்கு முன்னாடியே உனக்கு குழந்தை வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You have not seen the truth about why I am there. ஏன் நான் அங்க இருக்கிறேன் அந்த சத்தியத்தை இன்னும் பார்க்கல நீ. I am there to open the womb even if the womb is shut. கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதை திறக்கும்படியாக தான் நான் இருக்கிறேன். I am there to do a miracle. அற்புதத்தை செய்யும்படி நான் இருக்கிறேன். I am interested in the godly producing godly seed. தேவபக்தியுள்ளவர்கள் தேவபக்தியுள்ள சந்ததியை பெறுவதிலே எனக்கு ஆர்வம் உண்டு. Because when godly seed increases, then they bring glory to God and they propagate God's glory. தேவபக்தியுள்ள சந்ததி பெருகும்போதுதான் அவர்கள் தேவனுடைய மகிமையை பரப்புகிறார்கள், அவர்கள் தேவனுக்கு மகிமையா இருக்கிறார்கள். I think the problem with people is this. நினைக்கிறேன் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா they still have not understood this principle. இன்னும் இந்த கோட்பாடை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. When they are praying for a child, they are saying, God please give me a child. குழந்தைக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே தயவு செய்து ஒரு குழந்தை தாரும் அப்படின்றாங்க. Because my mother-in-law is always asking what's wrong with you. என்ன மாமியாரோட தொல்லை தாங்க முடியல என்ன பிரச்சனைன்றாங்க. So give me a child so they'll shut up. ஆகவே ஒரு குழந்தை தாரும் ஆண்டவரே அவங்க வாயை மூட. So that give me a child Lord so that I can have a child. ஆகவே எனக்கு ஒரு குழந்தை உண்டாகணும் ஆகவே குழந்தை தாரும் ஆண்டவரே. I cannot be without a child. குழந்தை இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு குழந்தை தாரும். Their prayer is about how God must give them a child. அவனுடைய ஜெபம் எல்லாம் எப்படியா தேவன் அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும் அதுதான். I think you should change your prayer a little bit. நான் நினைக்கிறேன் நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி கொள்ளணும். Hannah in the Old Testament started crying to God. அன்னாள் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை நோக்கி அழுதாள். But then she recognized something. அப்புறம் தான் ஒரு காரியத்தை அவள் உணர்ந்து கொள்ளுகிறாள். After crying and all that she said, well I think I got the idea now. பாருங்க அழுதெல்லாம் முடிச்ச பிறகு இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்றாவ. So she says, Lord
If you give me a child, I'll give the child to you. It will be your child. ஆகவே என்ன சொல்ல, ஆண்டவரே நீ ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கே தருகிறேன், அவன் உம்முடைய குழந்தையா இருப்பான். God said, all right, you got the idea now, you going to get a பிறகு child. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஐடியா விளங்கிடுச்சு, ஆகவே உனக்கு குழந்தை வந்துரும், அவ்வளவுதான். All this time you're saying, Lord, give me a child. இவ்வளவு நாளா எனக்கு குழந்தை வேணும்னு சொன்னேன். Here is a person that doesn't understand God's purpose. இங்கே தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஆளை பார்க்கிறோம். He just sees, the person sees her marriage as her marriage and her child as her child. அவள் தன்னுடைய திருமணத்தை அவளுடைய திருமணமாய் மட்டுமே, அவளுடைய குழந்தையை அவளுடைய குழந்தையை மட்டுமே பார்க்கிறாள். But when she sees her marriage as the one in which God is there, ஆனால் அவளுடைய திருமணத்திலே தேவன் இருக்கிறதாக அவள் காணும்போது, God is a witness and a third party to the marriage. தேவன் திருமணத்திலே மூன்றாவது நபராய் இருக்கிறார், சாட்சியாய் இருக்கிறார் என்பதை To bless காணும்போது, that marriage and to enable that marriage in all ways. அந்த திருமணத்தை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் அந்த திருமணம் வாய்க்கும்படியாக அங்கே இருக்கிறார். And then God wants a seed. ஆகவே தேவன் ஒரு சந்ததியை பெறும்படி It's விரும்புகிறார். not she wants a child, God wants a child. ஏதோ அவளுக்கு குழந்தை வேண்டும் என்றல்ல, தேவனுக்கு ஒரு குழந்தை வேண்டும். I don't know how she recognized that. She Ah, said, Lord, if you give me a child, I'll give the child to you. எப்படி அவளுக்கு புரிஞ்சதோ தெரியல. என்ன சொல்றா, நீர் ஒரு குழந்தையை தந்தால் அவனை உமக்கே தந்துடுறேன். God said, all right, now that's a deal. தேவன் சொல்ல, சரி இது ஒப்பந்தம் சரி. Now you understood. இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சு. Abraham was 100 years old and Sarah was 90 years old. ஆபிரகாமுக்கு 100 வயதாயிற்று, சாராளுக்கு 90 வயதாயிற்று. God said, no, you can't go without a seed. தேவன் சொன்னா, நீ ஒரு சந்ததி இல்லாம இருக்கவே கூடாது. Then what's the use of me being in your marriage? அப்படி என்றால் உன் திருமணத்துல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? You must have it. நிச்சயமா உனக்கு ஒரு குழந்தை Oh இருக்கணும். Lord, I'm 99 years old, my wife is 90 years old. இவன் சொல்ல, ஆண்டவரே எனக்கு 99 ஆகுது, மனைவிக்கு 90 வயசு ஆகுது. My body is dead and Sarah's womb is almost dead. My Sarah's womb is dead and my body is just as good as dead. என் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, என் சரீரம் ஏறக்குறைய செத்த மாதிரி இருக்கு. God said, never mind. தேவன் சொல்ல, அத பத்தி எல்லாம் I'm கவலைப்படாத. the God who quickens the dead. நான் மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற I'll தேவன். quicken your dead body ஆகவே உன் செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறேன். and I will make alive Sarah's womb. சாராளுடைய கர்ப்பத்தையும் உயிரோடு கூட செய்கிறேன். I must have a seed. நான் எனக்கென்று ஒரு சந்ததியை பெற வேண்டும். I must have a godly seed. தேவ பக்தியுள்ள சந்ததி எனக்கு வேணும். When Abraham has a child, ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகும்போது, then it's like God having a child. தேவனுக்கு பிள்ளை உண்டானது போல, God having a man on this earth. தேவனுக்கு இந்த பூமியில் ஒரு மனுஷன் இருப்பது போல, God having a generation to praise his name and lift up his name. தன்னுடைய நாமத்தை துதிக்க உயர்த்த தேவனுக்கு ஒரு சந்ததி இந்த பூமியில் இருப்பது போல அது. God says, I am interested, Abraham, I'm going to give you a child. ஆகவே தான் தேவன் சொல்றார், ஆபிரகாமே இதுல எனக்கு ஆர்வம் இருக்கு, ஆகவே நான் குழந்தையை தருகிறேன். I will do it. நான் செய்றேன் அதை. So he did it. ஆகவே செய்தார். Because why? ஏன் தெரியுமா? Malachi 2 says, மல்கியா 2 சொல்லுகிறது, God says, I'm a witness, I'm a party தேவன் சொல்றார், நாங்க மூணாவது ஆளா இருக்கேன், நான் சாட்சியா இருக்கேன் in that marriage. அந்த திருமணத்துல. I am interested in that marriage in the sense that I am looking for a seed. நான் அந்த திருமணத்துல ஏன் ஆர்வம் காட்டுறேன்னா, ஒரு சந்ததியை நான் எதிர்பார்க்கிறேன் அதுல It's இருந்து. not just for you two to be happy. ஏதோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதாது. I am looking at the future, God says. தேவன் சொல்றார், நான் எதிர்காலத்தையும் பார்க்கிறேன். How many of you know that God is a God of the future எத்தனை பேர் also? தெரியும், தேவன் எதிர்காலத்தின் தேவனாகவும் இருக்கிறார். He is thinking about the future. அவர் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் He's கொண்டிருக்கிறார். planning for the future. அவர் எதிர்காலத்துக்காக So திட்டமிடுகிறார். he said, your happiness is not enough for me, but the fact that you must have a seed, godly seed, is very important. ஆகவே என்ன சொல்றார், வெறும் நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதாது, எனக்கு உன்னுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி வர வேண்டும், அதையும் எதிர்பார்க்கிறேன். I'm talking about how marriage and family came about. திருமணம் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு உண்டானது, அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். Malachi 2 is a mighty revelation. மல்கியா 2 ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. God speaking through the prophet reveals these things. தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசி இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். He says, I'm not answering your prayer because you're not serious about my business. என்னுடைய வேலையை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இல்லாதனாலே உங்களுடைய ஜெபங்களுக்கு நான் பதில் தர போறதில்லை என்றார். Because you have not acknowledged marriage as a deal, not just between husband and wife, it's a deal between God and the husband and wife. என்றால் திருமணம் என்பது வெறும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை அல்ல, தேவனோடு ஏற்பட்டிருக்கும் உடன்படிக்கை என்பதை நீங்கள் அங்கீகரியாமல் போகிறீர்கள். And you're not about my business. நீங்க என்னுடைய வேலையை கவனிக்காம இருக்கீங்க. I want a godly seed. எனக்கு தேவ பக்தியுள்ள சந்ததி வேணும். But these fellows are running around with other women and having another wife and having ungodly seed. ஆனா இவர்கள் இந்த ஆட்களோ மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்டு தேவ பக்தி அற்ற சந்ததியை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். God is upset at that. He says, I want a godly seed and I am in this marriage. I want to keep this marriage holy and I want the children to be my children, a heritage of the Lord. இந்த திருமணம் பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும், இதிலிருந்து பிள்ளைகள் வர வேண்டும், அவர்கள் என்னுடைய சந்ததியா இருக்க வேண்டும் என்று தான் தேவன் சொல்லுகிறார். Now listen to this. This is very interesting. இத கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. Children are a heritage from the Lord, verse 3 says. 3-4 சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Then verse 4 says, பிறகு 4 சொல்லுகிறது, look at the description of children.
பிள்ளைகளை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. 5 வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். Happy is the man who has his quiver full of them. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். Let me share something about this. குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Now most people only see the point about having many children. நிறைய பேர் வந்து பல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும் அது வரைக்கும் பார்த்துட்டு நிறுத்திடுறாங்க. Quiver full. நல்லா நிறைய இருக்கணும். All I've seen is out of this whole verse they only got the quiver full, that's all. அம்பரா துணி நிரப்பின புருஷனுக்கு அத மட்டும் தான் பார்க்கறாங்க. This is what they emphasize. இதுதான் வலியுறுத்துகிறார்கள். Let me emphasize the other side also. அது மறுபக்கத்தை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். All right. The other side is the description itself. மறுபக்கம் அது குறித்த வர்ணனை. The children are described as the arrow. பிள்ளைகள் அம்புகள் என்று இங்கே சொல்லப்படுகிறார்கள். And you have many arrows in the quiver. அந்த அம்பரா துணியில பல அம்புகள் இருக்கிறது. The pocket in which you keep the arrow. அம்புகளை போட்டு வைக்கக்கூடிய அந்த பெட்டியில. So the quiver is your home and the arrows are your children. ஆகவே அந்த அம்பரா துணி என்பது உங்களுடைய குடும்பம், அந்த அம்புகள் என்பது உங்களுடைய பிள்ளைகள். Why do you have arrows? ஏன் அம்புகள் நமக்கு? You have arrows so that you can take them and aim them at something. அம்புகள் எதற்காக என்றால் அதை எடுத்து ஒரு காரியத்தை பார்த்து குறிப்பார்க்கதான். Hello. Arrows are not just keep in shelf. பாருங்க அம்புகள் வந்து சும்மா ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக கிடையாது. Arrows are not just to keep in the quiver. இந்த அம்புகளை வெறும் அம்பரா துணியில வைக்க கூடாது. And be proud about I got 10 quiver, 10 in my quiver and I got 16 in my quiver. என்னுடைய அம்பரா துணியில 10 இருக்கு 16 இருக்குன்னு அதை பெரிய விஷயமா சொல்ல கூடாது. Have you taken one of them and been able to aim it and do something with it? அதுல ஒன்றை எடுத்து குறிப்பார்த்து எதையாவது உங்களால செய்ய முடிந்ததா? Have you been able to take that arrow and train that arrow and be an expert in training that arrow to go and reach the destination and touch the point that you wanted to touch? அந்த அம்பை எடுத்து அந்த அம்பு எந்த லக்கை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு ஏற்றவாறு அதை பயிற்சி கொடுத்து அந்த நிலைக்கு கொண்டு வர முடிந்ததா? Hello. That is why children are called arrow. ஆகவேதான் பிள்ளைகள் அம்புகள் என்று சொல்லப்படுகிறார்கள். They are in your hand. அவங்க உங்க கையில இருக்காங்க. Once you let them go out of your hand, you can't do anything about it. கையில இருந்து அவங்க போய்ட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. When they are in your hand, அவங்க உங்க கையில இருக்கும்போது you can bend them, turn them this way, that way, any way you can turn them. எந்த பக்கம் இப்படி அப்படி மேலே கீழே எங்க வேணா திருப்பலாம். You better start turning them. அவங்க இப்ப திருப்ப ஆரம்பிச்சிருங்க. First get them up and bring them to church. முதலாவது எழுப்பி சபை கொண்டு வாங்க. Bring them in this direction first. முதல்ல இந்த திசையில கொண்டு வாங்க. Amen. Then take them to the direction of the Bible. அப்புறம் வேதத்தின் திசை கொண்டு போங்க. To the prayer. ஜெபத்தின் திசை. To the things of God. தேவனுடைய காரியங்கள். You see, children when they are in your hand, they are like the arrows in a man's hand. பிள்ளைகள் உங்கள் கையில இருக்கும்போது அவர்கள் அம்புகளைப் போல இருக்கிறார்கள். And the man takes the arrow and he must be an expert. It's not enough that he has arrows, he must be an expert at aiming it and hitting. வெறும் அம்புகள் நிறைய இருந்தா மட்டும் போதாது, குறிப்பார்த்து அடிப்பதிலே கை தேர்ந்தவனா இருக்கணும் அவன். Some people think if you had 16 then you are an expert. சில நினைக்கிறாங்க 16 இருந்தா போதும் நம்ம கை தேர்ந்தவங்கன்னு. No, anybody can have 16. 16 யார் வேணா பெத்துக்கலாம். But how many will hit the target? ஆனா எத்தனை பேர் குறிப்பார்த்து அடிப்பார்கள்? அந்த காலத்துல யாரும் சொன்னாங்க ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு 9 பிள்ளை, அந்த 9ல ஒண்ணு கூட உருப்படி இல்ல. Like that, some people are like that, they just they have a lot but nothing good. சில பேர் அப்படிதான் பாருங்க, நிறைய இருக்கானா ஒண்ணுத்துக்கு உதவாது. And they think that having a lot is the point. Having a lot, there's nothing wrong in having a lot. God has blessed you with a lot if you had a lot. நிறைய இருந்தா போதும் நினைக்கிறாங்க. நிறைய இருக்குது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் நிறைய கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. I don't know what the government thinks about it. அரசாங்கம் அத பத்தி என்ன நினைக்குன்னு தெரியல எனக்கு. So I won't talk much about it. அத பத்தி நிறைய பேச மாட்டேன் நானு. The government thinks that population is the problem. ஜனத்தொகை தான் பெரிய பிரச்சனை அரசாங்கம் நினைக்குது. I think population is our riches. நான் நினைக்கிறேன் ஜனத்தொகை தான் நம்முடைய செல்வமே. What is the greatest riches that we have is the young people that we have, all smart, well educated young people that can go anywhere in the world and work. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வம் என்னன்னா இன்னைக்கு வாலிபர்கள்
படித்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், உலகத்துல எங்க போனாலும் வேலை செய்யக்கூடியவர்கள். So I don't think population is the problem. ஆக ஜனத்தொகை பிரச்சனை நான் நினைக்கல. I think the mind is the problem. Thinking is the problem. மனம், ஐயோ இந்த எண்ணம் தான் பிரச்சனையே. There's no problem in the world. உலகத்துல பிரச்சனையே கிடையாது. The other day I was reading a book on prosperity. அன்னைக்கு செழிப்பு குறித்து ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். The man is talking about population. அவர் ஜனத்தொகையை பற்றி அதுல பேசுகிறார். He was writing, I think, a few years ago when the population of the world was 4.5 billion people. உலகத்தின் ஜனத்தொகை 4.5 பில்லியனா இருந்த அந்த காலகட்டத்துல அவர் எழுதினார் அத. And now it's, I think, 6 billion. இப்போ 6 பில்லியன் ஆயிடுச்சு நினைக்கிறேன் So when it ஜனத்தொகை. was 4.5 billion people, this American says that you can take the 4.5 billion people and bring them to Fort Lauderdale, Florida, which is a city in Florida. Fort Lauderdale is a city in Florida, which is, I think, 8.5 square miles. And if they stand shoulder to shoulder, all the people, 4.5 billion, can stand there within the city limits of that one city. பாருங்க, உலகத்துல இருக்க 4.5 பில்லியன் மக்களும் புளோரிடால ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அதனுடைய அளவு பட்டணம் Fort Lauderdale ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தின் அளவு வந்து 8 ஸ்கொயர் மைல். உலகத்தில் இருக்கிற 4.5 பில்லியன் மக்களையும் கொண்டு வந்தா தோளுக்கு தோள் நின்னாங்கன்னா, நெருக்கமா நின்னாங்கன்னா, அந்த 8 ஸ்கொயர் மைலுக்குள்ள எல்லாரையும் நிறுத்திடலான்றார். அப்ப மீதி இடம்லாம் என்ன ஆகுறது? இந்த ஒரு சிட்டியில் கொண்டு போய் நிறுத்திடலாங்க 8 ஸ்கொயர் மைலுக்குள்ள. மீதி இடம்லாம் என்ன ஆகுறது? So this problem is not the problem of space. ஆகவே இடம் இல்ல என்பது பிரச்சனை அல்ல. God has not made an earth that cannot handle the population. ஜனத்தொகை இந்த பூமி தாங்காத நிலைமையில தேவன் இந்த பூமி உண்டாக்கல. God has not made an earth without resources. வளங்கள் இல்லாத ஒரு பூமியை தேவன் உண்டாக்கவில்லை. Because some people say, well, there's nothing in this world, for future. சில என்ன சொல்றாங்க, உலகத்துல ஒண்ணும் இல்லங்க, எதிர்காலத்துல ஒண்ணும் கிடையாது. They say in the future we won't have water. எதிர்காலத்துல தண்ணியே இருக்காதுன்றாங்க. Don't you worry about it. God put water here. அத பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தர் தான் தண்ணியை வச்சிருக்காரு. There will be water. தண்ணி இருக்கும். Let's get our mind straight. நம்முடைய மனதை சீர்படுத்துவோம். There won't be any place, they say. இடமே இருக்காதுன்றாங்க. So much place. நிறைய இடம் இருக்கு. So much place. We just don't think right. நாம சரியா சிந்திக்கிறது கிடையாது So பாருங்க. it's not how many you have. ஆகவே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பிரச்சனை இல்ல. The point is, how many of these children you can take like arrow and aim them in a particular direction and be successful at aiming them at the point that you want. ஆனால் இருக்கிற பிள்ளைகளில் எத்தனை பிள்ளைகளை எடுத்து சரியா குறிப்பார்த்து எந்த லக்கை அடைய வேண்டுமோ அந்த லக்குக்கு உங்களால் செலுத்த முடியும். Hello. That's serious business. இதுதான் ரொம்ப சீரியஸான That's why keep your arrows safe. ஆகவே தான் அம்புகளை பத்திரமா வச்சிருக்கணும். And you must train yourself with the arrow shooting. அந்த அம்பு விடுறதுல உங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்துக்கணும். அம்பை பிடிச்சி எய்ய முடியாத ஆள்கிட்ட அம்பை கொடுத்து என்ன பிரயோஜனம்? தப்பா எங்கேயாவது எஞ்சிட்டு இருப்பாரு. He'll be sending it somewhere else. அந்த அம்பை வேற எங்கேயாவது அனுப்பிட்டு இருப்பாரு. It's important. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. When you let them go out of your hand, கைகளை விட்டு அவளை போக விடும்போது, you are keeping them in your home. வீட்ல வச்சிருக்கீங்க குழந்தைகளை. In your அம்பரா துணி, அதனா இங்கிலீஷ்ல. சில நேரம் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, சில நேரம் தமிழ் வர மாட்டேங்குது. Quiver. You keep them in your quiver, your house. உங்களுடைய அம்பரா துணியை வீட்ல வச்சிருக்கீங்க. And then you take them and put them in your arrow. Put them in your bow. அதன் பிறகு அதை எடுத்து உங்களுடைய வில்லிலே வைக்கிறீர்கள். And then you aim. பிறகு குறி பார்க்கிறீர்கள். And then you let them go. பிறகு அம்பை விடுகிறீர்கள். And when you let them go, you're letting them go into the future. அந்த அம்பை போக விடும்போது எதிர்காலத்துக்குள்ளே அதை போக விடுகிறீர்கள். That is going to be your future. அதுதான் அவனுடைய எதிர்காலமா இருக்க போகிறது. That is going to be your future. That is going to be my future. அதுதான் உங்களுடைய எதிர்காலமா என்னுடைய எதிர்காலமா இருக்க போகிறது. That is going to be the future of the world. அதுதான் இந்த உலகத்தின் எதிர்காலமா இருக்க போகிறது. Don't have any doubts about the future. எதிர்காலத்தை குறித்து சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. Do the right thing about the future now. எதிர்காலத்தை குறித்து இப்பொழுதே சரியான காரியங்களை செய்யுங்கள். If you don't like the world as it is now, இன்றைய உலகம் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற உலகம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, if you don't like the leaders you have now, இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா, then make a leader with the one that you have. பிறகு உங்க கையில இருக்கிறவனையே தலைவனாக்குங்கள். That is the only way to change the world. உலகத்தை மாற்றுவதற்கு அது மட்டும்தான் வழி. That is why God is interested in the
godly seed. ஆகவேதான் தேவ பக்தியுள்ள சந்ததியை தேவன் விரும்புகிறார். Why is God interested in a worldly godly seed? ஏன் தேவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை விரும்புகிறார்? Because the world is a world without God. ஏனென்றால் இந்த உலகம் தேவனற்ற உலகமாய் இருக்கிறது. God wants to exert his influence upon this world. தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய பாதிப்புகளை கொண்டு வர The விரும்புகிறார். world has become a miserable இந்த world. உலகம் பரிதபிக்கக்கூடிய உலகமாய் இருக்கிறது. Because there are miserable people doing miserable things. ஏனென்றால் பரிதாபமான ஆட்கள் பரிதாபத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Sometimes they are the ones that are leading sometimes. சில சமயத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வழிகாட்டிகளாய் So இருக்கிறார்கள். what do we do? ஆகவே நாம் என்ன செய்ய Most வேண்டும்? Christians don't even know where to begin. அநேக கிறிஸ்தவர்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. You know, they're saying, well, we are praying, brother. என்ன சொல்றாங்க? ஜெபம் பண்றோம் பிரதர். Well, you got powerful arrows. சக்தி வாய்ந்த அம்புகள் இருக்கு கையில. You can use these arrows. இந்த அம்புகளை நீங்கள் You பயன்படுத்தலாம். can create a new future. நீங்கள் புதிய எதிர்காலத்தை உருவாக்கலாம். You can train up a child in the way that he should go, and he will not depart from it. He will hit the target of where you send him. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நீங்கள் அவனை நடத்துங்கள். அவன் எந்த லக்கை சென்று அடைய வேண்டுமோ அந்த லக்கை அடைந்தே தீருவான். Train up a child. பிள்ளையானவனை நீங்கள் பயிற்சி கொடுத்து அப்படி Didn't say பண்ணுங்க. train up a 25-year-old boy. 25 வயது பையனை பயிற்சி கொடுங்கன்னு சொல்லல. அப்புறம் போட்டு திட்டுறது அவனை எருமக்கடா மாதிரி இருக்கு. என்ன பிரயோஜனம் உன்னால? மாடு கழுதை அது இது திட்டுறது. ஒருத்தன் சொன்னா நான் கழுதைன்னா நீங்க கழுதைக்கு அப்பா கழுதை. And we only shout at our kids, you know. பிள்ளைகளை பார்த்து கூச்சல் போட தான் தெரியும் நமக்கு. 25 years only, you can't do much with it. 25 வயசு வாலிபனை வச்சிட்டு ஒண்ணும் That's பண்ண why முடியாது. the Bible says train up a child. ஆகவே தான் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் நடத்துன்னு வேதம் சொல்லுகிறது. A child. பிள்ளை குழந்தை. Everybody say child. எல்லாம் சொல்லுங்க குழந்தை. Because God is interested in your child. ஏனென்றால் உங்கள் குழந்தையிலே தேவன் ஆர்வமாய் இருக்கிறார். God gave you your child. தேவன் தான் உங்கள் குழந்தையை உங்களுக்கு தந்தவர். God sees your child as his own. தேவன் உங்கள் குழந்தையை தமக்கு சொந்தமாய் காண்கிறார். So love that child. ஆகவே அந்த பிள்ளையை நேசியுங்கள். Give the best to that child. சிறந்ததை அந்த பிள்ளைக்கு தாருங்கள். And desire to do your best for that child. உங்களுடைய சிறந்ததை பிள்ளைக்கு செய்ய விரும்புங்கள். And the best that you can give to that child is to train him up in the way that he அந்த should go. பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்தது என்ன? அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துவது. This is the way that God has ordained marriage and family to work. திருமணம் குடும்ப வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். Since we have departed from it, we are having a lot of problems these days. அதனால நாம விலகி வந்துட்டதனால தான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை. House to house there is marriage problem. ஒவ்வொரு வீட்டிலும் திருமணத்துல பிரச்சனை. Then house to house there is children problem. ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகளால பிரச்சனை. People are saying, brother is drinking, brother is doing this, brother. Talk to him, brother. பிரதர் அவன் குடிக்கிறான் பிரதர், இத பண்றான் பிரதர், பேசுங்க பிரதர், இத பண்ணுங்க பிரதர். I remember one person said, I wish you had meetings every day, brother, because he likes your meetings. ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு நாள் நீங்க கூட்டம் வச்சா நல்லா இருக்கும், ஏன்னா உங்க கூட்டம் தான் அவனுக்கு பிடிக்குது அப்படின்றாரு. I am not his daddy. நானெல்லாம் அவனுக்கு அப்பா. They want me to have meetings every day so that their son won't be loitering around. He'll be coming to the meeting. பையன் எங்கேயும் சுத்த மாட்டான், கூட்டத்துக்கு வருவானா, நான் ஒவ்வொரு நாளும் கூட்டம் வைக்கணும்ன்றாரு. He likes all your songs, brother. உங்க பாட்டெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. He likes to பிடிச்சிருக்கு. come over there. அங்க வரதுனா ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. I said, do something in your house. நான் சொன்னேன், உங்க வீட்ல ஏதாவது பண்ணுங்க. You got him 24 hours in your quiver. 24 மணி நேரம் உங்க அம்பரா துணியிலே இருக்கான். And you have never become an expert in aiming the arrow. இந்த அம்பை குறிபார்த்து அடிப்பதிலே நீங்க இன்னும் தேர்ச்சி பெறல. But you have a lot of quiver, a lot of arrows in your quiver. ஆனா உங்க அம்பரா துணியில நிறைய அம்புங்க மட்டும் இருக்கு. God says, தேவன் சொல்லுகிறார், children are like arrows in a hand of a warrior. பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். You want to change the world? உலகத்தை மாற்ற You want வேண்டுமா? to change your future? உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற You want வேண்டுமா? to change the state and condition of this place? இந்த இடத்தினுடைய நிலைமையை மாற்றி You அமைக்க want to வேண்டுமா? change your future? உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற வேண்டுமா? The best way to fight against it is to train up your child about how he should be. அதை எதிர்த்து போராட சிறந்த வழி என்ன? பிள்ளையானவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவனை நடத்துங்கள். You are like a warrior fighting against all the things that come against humanity. மனுவர்க்கத்துக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா தீங்குகளுக்கு எதிராய் போராடக்கூடிய ஒரு பலவானைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். The best thing that you can leave in this world, இந்த உலகத்திலே நீங்கள் வைத்து விட்டு போகக்கூடிய மிக சிறந்த காரியம் is your children. உங்களுடைய பிள்ளைகள். Hello. If you aim a couple of good ones at least, நல்ல ஒன்று ரெண்டு அம்புகளை சரியா குறி பார்த்தீங்கன்னா the future will be good. எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். Look what the Bible is saying. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. But people are not turning to the Bible, they keep it in the shelf safely. மக்கள் பைபிளை திருப்பாம ஷெல்ஃப்ல பத்திரமா வச்சிருக்காங்க. And when they go to church, they don't go to a Bible teaching church. They simply go to church. சபைக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு சபைக்கு போகணும் தான் போறாங்களே தவிர வேதத்தை போதிக்கிற சபைக்கு போறது இல்ல.
That's the problem. அதான் பிரச்சனை. The Bible is always telling us. ஆனா வேதம் பாருங்க எப்போதும் நமக்கு The சொல்லிக் Bible கொண்டே is இருக்கிறது. speaking to us. வேதம் நம்மோடு பேசுகிறது. If a person will believe the Bible and live by the Bible, the whole family will be blessed. ஒரு ஆள் வேதத்தை விசுவாசித்து வேதன்படி வாழ்ந்தாலே போதும், குடும்பம் முழுதும் ஆசீர்வதிக்கப்படும். The Bible says, வேதம் சொல்கிறது, happy is the man who has quiver full of them. அவைகளால் தன் அம்பராத்துணி நிரப்பின புருஷன் பாக்கியவான். Why? ஏன்? Because he can do something about the future now. ஏனென்றால் எதிர்காலத்தை குறித்து அவனால் இப்போதே ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது. He can aim it. அவன் இப்போதே குறிப்பாக்கலாம். If you just keep it like that, you never aim it in the right direction, you don't become an expert. He becomes an arrow in the heart sometimes. பாருங்க, இப்படியே பயிற்சி கொடுக்காம வச்சிருந்தா அவன் கை தேர்ந்தவனாய் சிறந்தவனாய் வர மாட்டான். மாறாக நம்முடைய இதயத்தை குத்துகிற அம்பா மாறிடுவான். That is what is happening in many places. அதான் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. All right. சரி. Now the children are the heritage of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Now come back to Malachi 2. மல்கியா 2க்கு திரும்ப வரேன் நான். Just a few minutes here. இன்னும் கொஞ்சம் சில It's a நிமிஷம். very important matter ரொம்ப here. முக்கியமான விஷயம் அது. God says, I'm not going to hear your prayers. தேவன் சொல்றார், உங்க ஜெபங்களை நான் கேட்க போறது இல்ல. I'm not going to answer it. அதுக்கு பதில் கொடுக்க போறது இல்ல. Because you are not aligning yourself with my purposes with regard to your marriage and family. ஏனென்றால் உங்களுடைய திருமணம் குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது என்னுடைய நோக்கம் என்னவோ அதற்கு இசைவாய் நீங்க வர மாட்டேன்றீங்க. You consider your marriage as your marriage, not the marriage that I am involved in. உங்களுடைய திருமணத்தை வெறும் உங்களுடைய திருமணமா தான் பாக்குறீங்களே தவிர அதுல நான் இருக்கிறேன் என்பதை பார்க்கிறதே கிடையாது. That's the problem. அதான் பிரச்சனையே. Like Hannah said, Lord, if you give me a child, I'll give it to you. அண்ணா சொன்னார் இல்லையா, ஆண்டவரே குழந்தையை தந்தா உமக்கே தர்றேன்னு. One man said, ஒருத்தர் சொன்னாரு, well, they are always after my money, brother. எல்லாம் என் பணத்தின் பின்னாலேயே வராங்க பிரதர். His money. அவருடைய பணம். I said, you're not going to get very much because it's your money. நான் சொன்னேன், உங்களுக்கு அதிகமா கிடைக்க போறல, ஏன்னா அது உங்க பணம். When you turn your heart around and understand money and say, Lord, everything I got is yours. நீங்க மாறி ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உம்முடையது என்று எனக்கு சொல்றீங்களா? If you give me a lot of money, then all of that will belong to you. ஆண்டவரே நீ எனக்கு நிறைய பணம் கொடுத்தா எல்லாமே உமக்கு தான் சொந்தம்னு To சொல்றாரு. glorify you. உம்மை மகிமைப்படுத்த. That kind of person will have more money. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நிறைய பணம் வரும். Just like the child. பிள்ளைகளை போல தான். That's the way to approach it. அப்படிதான் அதை அணுக வேண்டும். So God says, I'm right there. ஆகவே தேவன் சொல்ல, நான் அங்கே இருக்கேன். You didn't care about it. உங்களுக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. I am interested in raising up a godly seed. தேவபக்தியுள்ள சந்ததியை எழுப்புவதிலே நான் ஆர்வமா இருக்கிறேன். But since you are running around and you are fooling around and you are doing all kinds of things and not doing the right thing, I cannot bless you. ஆனா நீங்கள் மற்ற பெண்கள் பின்னாலே போய் நீங்க சரியா இல்லாதனாலே நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. That is exactly what he's saying. அதுதான் இங்க சொல்லுகிறார். He seeks godly offspring, verse 15. 15 சொல்லுது பாருங்க, தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. Therefore take heed to your spirit and let none deal treacherously with the wife of his youth. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். What is he saying? என்ன சொல்லுகிறாருங்க? He is saying, make sure that you do not become a person who will walk away from this marriage where God is presiding over. தேவன் இந்த திருமணத்துக்கு தலைமையா இருக்கிறாரே, அதிலிருந்து நீங்கள் விலகி போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்றார். Be faithful. உண்மையா இருங்க. And conduct yourself in that way. அந்த விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். If you don't believe it, read the next verse. நம்மளே அடுத்த வசனத்தை பாருங்க. For the Lord God of Israel says that he hates divorce. தள்ளி விடுதலை, விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். In this world divorce happens. இந்த உலகத்திலே விவாகரத்து நடக்குது. It happened in the days of Moses because of the hardness of the heart, Bible says. வேதம் சொல்லுகிறது இருதய கடினத்தினாலே மோசேயின் நாட்கள் நடந்தது. And the Bible says that God himself permitted them to give a bill of divorce because of the hardness of their heart. அவங்களுடைய இருதய கடினத்தினால தான் தேவனே இந்த தள்ளுதச்சீட்டை கொடுத்து நீங்க விவாகரத்து பண்ணலாம் சொன்னார்னு வேதம் சொல்லுகிறது. But God is never pleased with divorce. ஆனா விவாகரத்துல தேவன் பிரியமா இருக்கிறதே அல்ல. Bible says God hates divorce. வேதம் சொல்லுது விவாகரத்தை தேவன் வெறுக்கிறார். God hates divorce. தேவன் விவாகரத்தை வெறுக்கிறார். Why does he hate divorce? ஏன் விவாகரத்தை வெறுக்கிறார்? Because it destroys the whole purpose of marriage. ஏனென்றால் திருமணத்தின் நோக்கத்தையே அழித்து விடுகிறது. It spoils God's plan. தேவனுடைய திட்டத்தெல்லாம் கெடுக்கிறது. When people are not faithful in marriage and they become unfaithful, திருமணத்திலே மக்கள் உண்மை இல்லாமல் அவர்கள் தவறு செய்யும்போது, then God is right there in the midst of them and he is grieved and the whole purpose of marriage and the blessing of marriage is gone. திருமணத்தின் நடுவில் இருக்கிற தேவன் அதனால் துக்கப்படுகிறார். திருமணத்தினுடைய ஆசீர்வாதம் நோக்கம் எல்லாமே அங்கே இல்லாமல் போய் விடுகிறது. Not only is divorce, adultery is an evil. Because of this, it meddles with the seed.
விவாகரத்து மட்டும் கிடையாது, விபச்சாரமும் தீமையானதுதான். ஏனென்றால் அந்த தேவபக்தி உள்ள சந்ததியை அது கெடுக்கிறது. Why? ஏன்? The thing is, in the marriage covenant, God is there. பாருங்க, திருமண உடன்படிக்கையிலே தேவன் இருக்கிறார். You and your wife and God. நீங்கள் உங்கள் மனைவி தேவன். So when you leave your wife and take another one, ஆக உங்க மனைவியை விட்டுட்டு இன்னொரு ஆளை நீங்க மனைவியாக்கி கொள்ளும்போது, you are taking God along. நீங்க கூட தேவனையும் கூட்டிட்டு போறீங்க. That's why it's a evil. ஆகவேதான் அது பொல்லாத காரியமா இருக்கு. God is involved in this. இதுல தேவன் ஈடுபட்டு இருக்கிறார். And that is why it is a great sin. ஆகவேதான் இது மிகப்பெரிய பாவமா இருக்கிறது. Because the covenant is violated. ஏனென்றால் உடன்படிக்கை மீறப்படுகிறது. And the blessing is gone. God sees a person dishonoring God and dishonoring all the principles of God. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவனை, தேவனுடைய கோட்பாடுகளை எல்லாவற்றையும் அவமதிக்கிறவனாக தான் தேவன் காண்கிறார். That is why God says that he hates divorce. ஆகவேதான் தேவன் சொல்றார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். For it covers one's garment with violence. அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். Therefore take heed to your spirit that you do not deal treacherously. ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். God says make sure that you do the right thing when it comes to your marriage. தேவன் சொல்றார், உன் திருமணம் என்று வரும்போது சரியான காரியங்களை செய்யும்படி ஜாக்கிரதையா இரு. It all relates to the original principle. எல்லாமே இந்த ஆதியில இருந்த கோட்பாடோடு சம்பந்தப்பட்டது. God ordained marriage. தேவன் தான் திருமணத்தை ஏற்படுத்தினார். It's divine ordination. அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. It's an institution made by God. அது தேவனால் ஏற்பட்ட ஒரு நியமனம். It must not be treated lightly. அதை லேசாய் நினைக்க கூடாது. When you enter into it, God is there. அதுல நீங்கள் பிரவேசிக்கும்போது அதுல தேவன் இருக்கிறார். When Adam and Eve lived in the garden of Eden as husband and wife, God was there with them. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே கணவன் மனைவியாய் வாழ்ந்தபோது அங்கே தேவன் இருந்தார். Garden of Eden was God's presence. ஏதேன் தோட்டம் என்பது தேவனுடைய பிரசன்னம். They lived this family life in the presence of இந்த God. குடும்ப வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே அவர் வாழ்ந்தார்கள். That is a principle that is to be followed forever. இந்த கோட்பாடு தான் என்றென்றுமாய் பின்பற்றப்பட வேண்டும். That you get married in God's presence and live in God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே திருமணமாகி தேவனுடைய பிரசன்னத்திலேயே என்றென்று வாழ வேண்டும். The problem is a lot of people are only worried about getting married in God's presence. ஆனா பிரச்சனை என்ன, நிறைய பேருக்கு கர்த்தருடைய சமூகத்துல கல்யாணம் ஆனா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. சர்ச்சு உள்ள கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பிரதர், அப்புறம் நாங்க போய் எப்படியாவது இருந்துக்கிறோம். கல்யாணம் மட்டும் சர்ச்சில், வாழ்க்கை எங்க? You're going to get married in church, where are you going to live? சரி, சபையில கல்யாணம், எங்க வாழ போறீங்க? You're going to live with God, my friends. தேவனோடு கூட வாழ போகிறீர்கள். God is a definite partner involved in that marriage. அந்த திருமணத்திலே நிச்சயமாய் தேவனும் ஒரு பார்ட்னரா இருக்காரு. Now turn with me to one more little verse and then we'll close. இன்னொரு வசனத்துக்கு செல்லுவோம், அதை வாசித்து முடிப்போம். 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 7. 7ஆம் அதிகாரம். Very interesting verse. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வசனம் இது. It says verse 14. 14. The whole passage is about marriage. இந்த பகுதி முழுவதுமே திருமணத்தை பற்றி தான். But look at this verse 14. 14 கவனிங்க. For the unbelieving husband is sanctified by the wife, and the unbelieving wife is sanctified by the husband. என்னத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். Now this is really talking about a woman who has an unbelieving husband. அதாவது அவிசுவாசியான கணவனை கொண்ட ஒரு மனைவியை பற்றி இது பேசுகிறது. You know, there are people in church sometimes that are married to an unbeliever. சில சமயத்துல சபையில் இருக்கிறவர்கள் ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. The Bible doesn't say because he's an unbeliever leave. அவன் அவிசுவாசியா இருக்கனால நான் விட்டுட்டு போய்டுன்னு வேதம் The சொல்லல. Bible actually says the opposite. நான் சொல்றேன், வேதம் அதுக்கு நேர் எதிரா சொல்லுகிறது. If he is willing to live with her, let her not divorce him. அவன் அவளோடு கூட வாழ இஷ்டப்பட்டா விவாகரத்து வேண்டாம்னு சொல்லுகிறது. Let her live with him, it says. அவள் அவனோடு கூட வாழட்டும் என்று And சொல்லுகிறது. gives two reasons. ரெண்டு காரணம் சொல்லுது அதுக்கு. One is that the husband, unbelieving husband, is sanctified by the wife. ஒன்று அவிசுவாசியான புருஷன் மனைவினாலே Or பரிசுத்தமாக்கப்படுகிறான். vice versa. அதே போல தான் மனைவியும் புருஷனாலே Then it பரிசுத்தமாக்கப்படுகிறாள். says about children. I want to focus on the children. பிள்ளைகளை பற்றி சொல்லுது பாருங்க, அதுல தான் கவனம் செலுத்த போகுது. Otherwise your children would be unclean. இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே. But now they are holy. இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமா இருக்கின்றன. See how God looks at children. தேவன் பிள்ளைகளை எப்படி பார்க்கறாரு பாருங்க. He looks at them as holy and unholy. பிள்ளைகளை பரிசுத்தமுள்ளவைகள் பரிசுத்தம் இல்லாதவைகள்னு பார்க்கறாரு. You know what holy means? பரிசுத்தம் என்ன தெரியுமா? Holy means set aside, separated. பரிசுத்தம்னா பிரித்தெடுக்கப்பட்டது. For a particular இது பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். தனிப்படுத்தப்படுகிறது. So your child is separated unto God. ஆகவே உங்களுடைய பிள்ளை தேவனுக்கென்று தனிப்படுத்தப்படுகிறது. Because you are a believer.
Because you are a believer. ஏனென்றால் நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கிறீர்கள். And the child is separated unto God, and God considers this child clean, holy. இந்த பிள்ளை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டபடியினாலே தேவன் அந்த பிள்ளையை தூய்மையானதாக பரிசுத்தமானதாக பார்க்கிறார். And God is interested in that godly seed. அந்த தேவபக்தியுள்ள சந்ததியிலே தான் தேவன் விருப்பமாக இருக்கிறார். God is interested in blessing not only your marriage but your descendants and your descendants' descendants. தேவன் உங்கள் திருமணத்தை மட்டுமல்ல உங்கள் சந்ததியை சந்ததியின் சந்ததியை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். That's the Bible. அதுதான் வேதம். When you go home, read Deuteronomy. வீட்டுக்கு போகும்போது உபாகமத்தை வாசித்து பாருங்க. Most interesting. ரொம்ப சுவாரஸ்யமா God இருக்கும். is always saying, தேவன் எப்போது என்ன சொல்றார்? do what I say. நான் சொல்லுகிறதை செய். Follow my commandments. என்னுடைய கற்பனைகளை பின்பற்று. Live by it. அதன்படி வாழு. In simply stated, it simply means live by my principles. அது என்ன சொல்ல வருகிறார்? என் கோட்பாடுகளின்படி வாழு. So that it may go well with you. எதற்காக? நீயும் and your children. உன் பிள்ளைகளும். And he doesn't stop there. அதோ நிறுத்தல பாருங்க. He says so that it may go well with your children's children. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்கு. How many people say God is good? இதுமே சொல்லுங்க கர்த்தர் நல்லவர்னு. நீங்களே உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை பற்றி நீ யோசிக்கல, அவர் யோசிக்கிறார். Some of you only think about your children. சிலர் உங்களுடைய பிள்ளையை மட்டும் தான் பற்றி யோசிக்கிறீங்க. God goes farther. ஆனா தேவன் அதையும் தாண்டி போயிடுறார். Children, your children's children and their children, your descendants, he says, because God is interested in your family. That is why the family ought to be right. தேவன் உங்கள் குடும்பத்தில் ஆர்வமா இருக்கிறார். ஆகவே தான் குடும்பம் சரியா இருக்கணும் பாருங்க. ஆகவே தான் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல பிள்ளைகள் பிள்ளையுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள்னு சந்ததியை பற்றி அப்படியே சொல்லுகிறார். That's why your married life ought to be a happy one before God and having God as the one who presides over. ஆகவே உங்கள் திருமண வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும். தேவன் அதுக்கு தலைவராக இருக்க வேண்டும். You must acknowledge God in your marriage. உங்கள் திருமணத்திலே தேவனை அங்கீகரிக்க வேண்டும். Live before God. தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும். Live holy. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். Live faithful. உண்மையாய் வாழ வேண்டும். And produce godly seed. தேவபக்தியுள்ள சந்ததியை பிறப்பிக்க வேண்டும். And you don't have no worry because God is going to make sure that godly seed will continue and be blessed for generation to generation. அத பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். ஏனென்றால் தேவபக்தியுள்ள சந்ததி தலைமுறையாக ஏற்படும்படி தேவன் அக்கறையா இருக்கிறார். But when you don't do the right thing, ஆனா சரியான காரியத்தை நீங்க செய்யாம போகும்போது the right thing with your marriage, with your relationship with your wife and husband, உங்களுடைய திருமணத்திலே கணவன் மனைவி உறவிலே சரியான காரியத்தை செய்யாமல் போகும்போது then you produce children accordingly. பிறகு அதற்கேற்றவாறு பிள்ளைகளை And பெற்றெடுக்கிறீர்கள். your descendants for generation to generation suffer. பிறகு உங்கள் பிள்ளைகள் தலைமுறையாய் கஷ்டப்படுவார்கள். God says, தேவன் சொல்லுகிறார், no, I want them to be blessed. இல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் I want your விரும்புகிறேன். descendants to be blessed. பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Generation to generation. தலைமுறை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். Amen. ஆமென். For 1,000 generations. 1000 தலைமுறைக்கு. That's what the Bible says. வேதம் அப்படியே சொல்லுது பாருங்க. God looks into your future. தேவன் உங்கள் எதிர்காலத்தை Your பார்க்கிறார். future is sealed with blessing. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதத்தால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. You live by God's principles. தேவனுடைய கோட்பாடுகளின்படி நீங்கள் For வாழும்போது 1,000 generations. 1000 தலைமுறைக்கு. You are putting the foundation for 1,000 generations. 1000 தலைமுறைக்கு வேண்டிய அஸ்திபாரத்தை நீங்க போடுறீங்க. Amen. ஆமென். Praise God. Shall we stand together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Oh, what a wonderful thing. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். Are you happy today? இன்னைக்கு வந்தது சந்தோஷமா உங்களுக்கு? Are you happy that you have a family? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது பற்றி சந்தோஷமா? Young people, you're going to be happy. வாலிபர்களே நீங்களும் சந்தோஷமா இருக்க போறீங்க. You're hearing the right thing at the right time. சரியான நேரத்துல சரியான காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். God is very much interested in these things. தேவன் இந்த காரியத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். He's interested in you. உங்களிலே ஆர்வமா Your இருக்கிறார். life. உங்களுடைய வாழ்க்கை. He wants to attend your wedding. உங்களுடைய திருமணத்துல அவர் வந்து கலந்து கொள்ள விரும்புகிறார். But all the guests leave, he stays. ஆனா எல்லா விருந்தாளிகள் போன பிறகு அவர் கூடவே இருக்கிறார். Saying, I am witness. அவர் சொல்ல நான் தான் சாட்சி. Not only to the vow but also to everything happening. திருமண வாக்குறுதிக்கு மட்டுமல்ல நடக்கிற எல்லாத்துக்கும் சாட்சி நான். I care. நான் அக்கறையா இருக்கேன். Because I want you to be blessed. ஏன்னா நீ ஆசீர்வாதமா இருக்கணும் நான் விரும்புறேன். Hallelujah. Hallelujah. Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Praise you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Father God, we thank you today. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Jesus' name we come to you. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Oh, what a great joy it is to hear your word, oh இந்த God. வார்த்தை கேட்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் Your கர்த்தாவே. purposes and your plans, your thoughts are so wonderful. உம்முடைய நோக்கங்கள் திட்டங்கள் உம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்தவைகளா இருக்கிறது. Oh, sometimes we are so worried and so burdened about everything. சில சமயத்துல எல்லாவற்றை குறித்து கலங்கி நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. But today we look upon your word. ஆனா இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். You have great thoughts about us. எங்களை குறித்து நீர் கொண்டிருக்கிற பெரிய நினைவுகள்.
the good intentions that you have for us, எங்களை குறித்து நீ கொண்டிருக்கிற நல்ல எண்ணங்கள், all the wonderful plans you have for us. எங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதமான திட்டங்கள். And I pray tonight that you will help us to comprehend your principles. இன்றைக்கு இரவு உம்முடைய கோட்பாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. And build our marriage and our family on these principles. எங்களுடைய திருமணத்தையும் குடும்பத்தையும் இந்த கோட்பாடுகள் மேல் கட்ட உதவி செய்வீராக. May the children really be like the arrows in an expert's hand. பிள்ளைகள் மெய்யாகவே கை தேர்ந்த ஒருவனுடைய கையில் இருக்கிற அம்புகளை போல இருக்கட்டும். May every parent become an expert in raising their children. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே தேர்ந்தவர்களாக இருக்கட்டும். May every parent acknowledge that it is not just their child, it is God's child. ஒவ்வொரு பெற்றோரும் இது என்னுடைய பிள்ளை அல்ல, பிள்ளை மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளை என்பதை அங்கீகரிக்கட்டும். God's heritage. தேவனுடைய சுதந்திரம். God owns my son, my daughter. என்னுடைய மகன், என்னுடைய மகள் தேவனுக்கு சொந்தம். And treat them like that. அந்த விதத்தில் அவளை நடத்திட்டு கர்த்தாவே. Have the wisdom and the understanding and the love to lead them in that way. பிள்ளைகளை அந்த விதத்தில் நடத்த வேண்டிய ஞானம், கிருபை, அறிவு, அன்பு உண்டாகட்டும். May families thrive. குடும்பங்கள் தழைத்தோங்கட்டும். May they be blessed. ஆசீர்வதிக்கப்படட்டும். May they flourish. தழைத்தோங்கட்டும் ஆண்டவரே. From generation to generation. தலைமுறை தலைமுறையாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Let's sing this song and then we'll be dismissed. பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். Talk more about this next week. இதை குறித்து அடுத்த வாரம் இன்னும் நாம் அதிகமாக பேசுவோம். To the King eternal, immortal, visible, the only God, be the honor and glory forever and ever. To the King eternal, immortal, visible, the only God, be the honor and glory forever and ever. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory. Honor and glory forever. Amen. Honor and glory forever. 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 Amen. God bless you. Bye-bye.